வணக்கம். இது நியூஸ் 24 தமிழ். நான் உங்கள் தொகுப்பாளர். இப்போது முக்கிய செய்திகள். $46,313 டன் சமையல் எரிவாயுவுடன் ஹார்மூஸ் ஜலசந்தியை கடந்த கப்பல் இந்தியாவை நோக்கி வருகிறது. வாக்கு எண்ணிக்கையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்பட 31 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளனர். எம்ஜிஆருக்கு பிறகு சட்டசபை தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் நடிகர் விஜய். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளார். முதல் முறையாக ஆட்சி விசில் ஊதி கொண்டாடும் விஜயின் குடும்பத்தினர். ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழக வெட்டிக்கழகம் மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். எலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி பெற்றுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தமிழக வெட்டிக்கழகம் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் வெற்றி பெற்றுள்ளார். ஆந்திராவில் என்.டி. ராமராவின் சாதனையை முறியடித்து விஜய் புதிய வரலாறு படைக்க வாய்ப்பு உள்ளது. 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தமிழக வெற்றிக்கழகம் புதிய சாதனை படைத்துள்ளது. சீனாவில் போக்குவரத்தை சரி செய்யும் ரோபோ புதிய முயற்சியாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சூழலுக்கு ஏற்ப போக்குவரத்து சீரமைப்பு பணிகளை ரோபோ மேற்கொள்கிறது. மே 5ஆம் தேதி வணிக பெருங்குடிமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார் திருமாவளவன். ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை திரும்பப் பெற வேண்டும் என திருமாவளவன் மத்திய அரசை வலியுறுத்தினார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வியை சந்தித்துள்ளார். தவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி பெற்றுள்ளார். பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக்கழகம் தலைவர் விஜய் வெற்றி பெற்றுள்ளார். 50,000-4,012 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. அறுபது ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் புரட்சி ஏற்பட்டுள்ளது. மன்னராட்சிக்கு முடிவு எழுதப்பட்ட நாள் இன்று என ஆதவ் அர்ஜுனா பேட்டி அளித்துள்ளார். குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் IS அமைப்பின் கருத்துகள், வீடியோ பதிவுகள் மற்றும் புகைப்படங்களை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்ததாக கைது செய்யப்பட்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை சந்தித்த நிலையில் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளார். தூத்துக்குடியைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் வடபாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்த கொலை முயற்சி வழக்கில் தொடர்புடையவர்கள் என கூறப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என நடிகர் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் பேட்டி அளித்துள்ளார். திமுக மற்றும் அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரித்திருக்கிறார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திராவிட மணி வெற்றி பெற்றுள்ளார். மதுரை தெற்கு தொகுதியில் தமிழக வெற்றிக்கழகம் வேட்பாளர் கோபிசன் வெற்றி பெற்றுள்ளார்.
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்த தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். "17 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம். புதுச்சேரியில் ஆட்சி அமைப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி அளித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதற்கு கேரள வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் பிரியங்கா காந்தி. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தின்ஹடா டவுன் பகுதி தலைவரை பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் சேர்ந்து தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கவர்னருக்கு தமிழக வெட்டி கழகம் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அடுத்த நகர்வு என்ன என்பது குறித்து அரசியல் களம் பரபரப்பாக உள்ளது.